அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த அருமையான நேரத்தில் மறுபடியுமாய் தேவனுடைய வசனத்தை நாம் தியானிக்க போகின்றோம். இந்த நாளிலும் வேத தியானத்திற்கு ஆதாரமாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை உங்கள் முன்பாக நான் வைக்க விரும்புகின்றேன். அங்கே ஆண்டவர் இப்படியாய் சொல்கின்றார்: ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று தேவன் அங்கே சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உலகத்திலேயே மிகவும் பிரபல்யமான மலை பிரசங்கம் என்று சொல்லக்கூடிய அந்த பிரசங்கத்தில் தான் ஆண்டவர் இந்த வசனத்தை சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஏன் ஆண்டவர் அப்படி சொல்கின்றார்? தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு காரியத்தை தெளிவாக புரிந்து கொண்டு அதை வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். அவர் சொல்லுகிறார், தேவனுக்கு ஏற்கும் வழிகள் நொறுங்குண்ட ஆவிதான். அப்ப ஆவியில் எளிமை என்றால் என்ன? நொறுங்குண்ட ஆவி, அதை குறித்து தான் ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். நம்முடைய சரீரத்திலே ஒரு தாழ்மையோடு நாம நடந்து கொண்டு நம்முடைய ஆவியிலே ஒரு தாழ்மை இல்லை என்றால் அதன் நிமித்தம் தேவனுடைய ராஜ்யத்தை நாம் சுதந்திரிக்க முடியாது. உண்மையான தாழ்மை என்பது நம்முடைய ஆவியில் இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கின்றார். சில நேரங்களிலே நம்முடைய ஆவியில் ஒரு பெருமை வந்துவிட்டால் அதுதான் நம்முடைய சரீரத்திலே செய்கைகளாக வெளிப்படுகின்றது. அது தேவ ராஜ்யத்தை நாம் சுதந்திரிப்பதற்கு மிகப்பெரிய ஒரு தடையாக மாறிப்போகும் என்பதை ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலம் சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரை நாம் ஏற்றுக்கொண்டாலும் கர்த்தரோடு கூட இன்றைக்கு நடந்து சென்றாலும் நம்மளே அநேகருக்கு ஒரு பெரிய கேள்வி என்னவென்றால், தேவராஜ்யத்தை நான் சுதந்திரிப்பேனா என்று எப்பொழுதும் நமக்குள்ளே ஒரு பயமும் ஒரு கேள்வியும் இருந்து கொண்டே இருக்கின்றது. அருமையான தேவ பிள்ளைகளை, ஆவியில் நமக்கு ஒரு எளிமை இருந்தால், நம்முடைய ஆவியிலே ஒரு தாழ்மை இருந்தால் ஒருபோதும் நாம் அப்படி சந்தேகப்பட வேண்டிய அவசியமே இல்லை. தேவ ராஜ்யம் நிச்சயமாய் நமக்கு கிடைக்கும். ஆகவே தேவனுக்கு ஏற்கும் வழிகள் நொறுங்குண்ட ஆவி என்று சொன்ன தாவீது கர்த்தருடைய வார்த்தை அவரை நோக்கி வந்தபோது எப்படியாய் உள்ளமுடைந்து தன்னை தாழ்த்தினார். அதுபோல கர்த்தர் நம்மோடு பேசுகிற வசனங்களை நமக்குள்ளே ஏற்றுக்கொண்டு நம்மை நாம் தாழ்த்தினால், தேவ வசனத்துக்கு பயந்து நடுங்கினார், தேவ ராஜ்யம் நிச்சயமாய் நமக்கு கிடைக்கும். ஆமேன். ஓ இயேசு, உமதன்பு எத்தனை பெரியது! ஆகாயம் பூமி மலை